எங்கள் அப்பா அவரை விட என்னை அதிகமாக புரிஞ்சு வச்சுக்கிறவங்க வேறு யாரும் கிடையாது. அவரோட ஹெல்ப் இல்லாமல் என்னால் பாஸ் பண்ணியிருக்க முடியுமானா டெஃபினெட்லி நாட். அவங்க அப்பா தான் எல்லாத்துக்குமே. இப்போ டெல்லியிலேருந்து ஃபோன் வந்தது, இப்படி ரிசல்ட் வந்துடுச்சு, நீ பாஸ் ஆகிட்ட அப்படின்னு சொன்ன உடனே ஒரே சந்தோஷம்தான். என்ன சொல்கிறது, 6.25 மாதத்தில் பிறந்தது. அவன் வெட்டி கடை வச்சு கையில் கொடுத்துருப்பா, எனக்கு ஏதோ தொழில் செஞ்சுட்டு போட்டோம், இவனுக்கு கூப்பிட்டு இவன்லாம் போய் படித்து இப்போ என்னத்தை பண்ண போகிறான்ட்டுலாம் கொஞ்சம் கிண்டலாகவும் பேசினாங்க எல்லாமே. நாங்கள் அதெல்லாம் காதிலே வாங்கலை. அப்துல்லாவால் யாருடைய துணையுமின்றி சிறிது தூரம் கூட நடக்க முடியாது. ஆனால் இன்று அவரின் சக்கர நாற்காலி மக்கள் சேவைக்காக ஓய்வின்றி சுழல காத்திருக்கிறது. தனது அப்பாவின் உதவியுடன் கடந்த ஆண்டு நடந்த சிவில் சர்வீஸ் தேர்வை எதிர்கொண்ட அப்துல்லா அஃப்ரீத் தன் முதல் முயற்சியிலேயே இந்திய அளவில் 942வது இடத்தையும், மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் இந்திய அளவில் 2வது இடத்தையும் பிடித்து சாதனை படைத்திருக்கிறார். தமிழ் வழியில் தேர்வை எதிர்கொண்டு வென்றிருக்கும் இவர் இன்று பலருக்கும் ஒரு முன்னுதாரணமாக மாறியிருக்கிறார். சில நாளிகைகளுக்கு பின் முத்துப்பட்டனுக்கு தாகம் உண்டாயிற்று. என்ன எக்ஸாம்பிளாலாம் எடுத்துக்க தேவையில்ல. என் அப்பா போடா உன்னையே பிடிச்சிட்டு கிடக்கணும் அப்படின்னு விட்டுருந்தாங்கனாலோ, என்னோட வாலண்டியர்ஸ் மென்டர்ஸ் உன்னையே பார்த்துட்டு இருந்தா நான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எப்போட பார்க்கறதும் உன் கம்பெனியை பார்க்கறது தான் எனக்கு வேலையான்னு விட்டுருந்தாலும் ஒரு ஆள் வர முடியாது. அதனால தான் சொன்னேன், நான் பெருசு கிடையாது, ஐ எம் நாட் அ இன்ஸ்பிரேஷன். எனக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க தான் பெருசு, அவங்க தான் கிடைக்க மாட்டாங்க. பார்வை குறைபாடும் உள்ள அப்துல்லாவால் ஒருவர் சொல்லி அதனை கேட்டு மட்டுமே படிக்க முடியும். அதனால் பள்ளி பருவம் தொடங்கி சிவில் சர்வீஸ் தேர்வு வரையிலும் அப்பா அப்துல் அசீம் பாடங்களை படித்து காட்டி அப்துல்லாவுக்கு துணையாக இருந்திருக்கிறார். +2 முடிஞ்சோடனே சொன்னாங்க, காலேஜ் சேர்த்தும்போது இங்கேருந்து எதுக்கு பிஹெச்டி சேர்த்துனேன், அவ்வளோ தூரம் போயிட்டு வர முடியுமா, உன்னால் முடியுமான்ட்டு எல்லாம் தடங்கள் நிறைய வந்துச்சு. யார் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறேன், பையன் பேச்சு கேட்டு போகிறான் பண்ணுறான்ட்டு. அதே மாதிரி பையனும் படித்தான், நானும் படிக்க வச்சேன். எல்லாம் இப்போ என்ன அப்படியே திரும்பிட்டாங்க, நல்லா படிக்க வச்சுட்டாங்க, ஃபேமிலியிலே இருக்கிறாங்கிட்ட அவங்கவுங்க ஃபோனில் ஸ்டேட்டஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் தாண்டி வரும்போது எனக்கு இருக்கிற அது சந்தோஷம் இருக்குல்ல, பயங்கரமான சந்தோஷம். அது சந்தோஷம் சொல்ல முடியாது. அது எப்படின்னா, ஒரு லேடிஸ்னால் அப்படின்னு நீங்கள் டக்குனுக்கு ஓடி போய் இது பண்ணிக்கலாம். நம்ம என்ன அப்படின்னா பையனை பிடிச்சி அணைச்சி தட்டி தான் கொடுக்க முடியும். அவன் இந்த வெற்றி தங்களின் அடையாளத்தை மாற்றும் என அசீம் நம்பிக்கையுடன் காத்திருக்கிறார். பாம்பிளாஸ்க்கு அப்புறம் அந்த ஏரியாவில் ரெட் அலர்ட் மாதிரி ஆயிடுச்சு இந்த ஏரியா. நம்ம எந்த ஏரியான்னு அப்படின்னா உக்கடம் அப்படின்னா அது உக்கடம் ஏரியானாங்கனாவே வேறு மாதிரிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் வருது எல்லாத்துக்கும். அந்த இடத்துல இருந்து நம்ம சமுதாயத்துலேருந்து நம்ம ஒரு பையன் பாஸ் பண்ணி வந்தது. இப்போ இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களும் நிறைய பேர் இது சந்தோஷப்பட்டு அந்தளவுக்கு மாற்றிட்டோம். அப்படி அவங்க அப்பா தான் எல்லாத்துக்குமே. நாங்கள் கூட அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போது கஷ்டப்பட்டோனுங்க ரொம்ப. அவனுக்கு கஷ்டப்படும் போது, உனக்கு வேண்டாடா இவ்வளோ படிப்பலாம், நீ வேறு படிப்பாவது எடுத்து படி அப்படின்னு சொன்னதுக்கு அவன் மாட்டேன்னு சொல்லிட்டான். நான் படித்தா இதுக்கு தான் படிப்பேன், வேறு எதுக்குமே நான் படிக்க மாட்டேன்னு சொல்லி அவங்க அப்பாவும் சரி உன் இஷ்டப்படியே என்ன சரியோ செய்ய, உனக்கு வேணால் துணைய நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் படிக்க வச்சது. ஃபஸ்ட்டு எல்லாரும் சிவில் சர்வீஸை பார்த்து பயப்படுறாங்க, அந்த பயமே இருக்கக்கூடாது. அதுவும் ஒரு எக்ஸாம். ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் 30 வருஷத்தோட கொஸ்டின்ஸ் வரும். அதை ஃபுல்லாக படித்து வச்சுக்கிறது நல்ல. ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறேன், 1 வருஷத்துக்கு. அதே மாதிரி நோட் மேக்கிங்க்கு ஜாஸ்தியான டைம்ஸை செலவு பண்ணிவிட்டு நம்மளோட அந்த ஸ்டடீஸு அந்த ரிவிஷனில் டைமை விட்டுறக்கூடாது. இப்போ நான் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணிட்டேன், சிவில் சர்வீஸ் கிளியர் பண்ணிட்டேங்கும்போது ஒன்ஸ் நான் ட்ரைனிங் போயிட்டேன்னா எனக்கு ஒரு பேசிக் பே கிடைக்கும். அதை வச்சு என் ஃபேமிலியை நான் நல்லபடியாக பார்த்துக்கலான்னு நினைக்கும் போது ஒரு ஸ்பெஷல்லி ஏபிள்டு கூட இந்த ஹாப்பினஸை ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் தருது. அதுவும் இந்த டாப் லெவல் கவர்மெண்ட் எக்ஸாமே தருது அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.